எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து நேட்டோ நாடுகளுக்கு எதிராக நியூக்ளியர் எக்ஸைஸ் இப்ப தொடங்கி இருக்காரு. அதை பத்தியும் ரஷ்யா சைனா நாடுங்க ஒன்னா சேர்ந்து அமெரிக்கா டாலருக்கு முடிவுரை எழுதுற விதமா சில ஒப்பந்தங்களை உருவாக்கி இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை நம்ம சேனல்ல வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மே மாசம் 2026 உக்ரைன் ரஷ்யா போருக்கு மத்தியில ரஷ்யா சம்பந்தமா மேற்கத்திய நாடுங்க எந்த விஷயத்தை அதிகமா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சுத்தி நிறைய ஆபத்துகள் அதிகமாயிடுச்சு. ரஷ்ய அதிபர் புதினோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால தான் புதின் தன்னுடைய மாளிகையில பங்கர்ல தங்கியிருக்கிறாரு. அதனால தான் பெரிய அளவுல வெளி உலகத்துல அவர் காட்சி தர்றது இல்ல, நாட்டு மக்கள் கிட்டையும் உரையாற்றுறது இல்லன்னு ஒரு தகவல் அதிகமா பரவிட்டு இருந்ததுங்க. இப்படிலாம் ரஷ்யன் பெடரேஷன்ல புதினோட ஆட்சி முடிவுரை நோக்கி போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல அவரோட சகாப்தம் எழுச்சி அடையறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு மேற்கத்திய நாடுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, ரஷ்ய அதிபர் புதின் வந்து மே மாசம் 9ஆம் தேதி 2026ஆம் தேதி அன்னைக்கு மேற்கத்திய நாடுகளா இருக்க 32 நேட்டோ நாடுகளுக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துற விதமா மாஸ்கோல வச்சு விக்டரி டே பரேட் நடத்தி முடிச்சிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த விக்டரி டே பரேட்ல ரஷ்யாவோட அணு ஏவுகணையா இருக்க சார்மேட் ஐசிபிஎம்ன்றது அணு ஆயுத போருக்கு தயார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதாவும் புதின் அவரோட தரப்புல அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நேட்டோ நாடுகளுக்கு பயத்தை கொடுத்திருந்தாருங்க. இப்படியான சூழ்நிலையில இதே மே மாசத்துல உலகத்தோட பார்வைன்றது சீனாவை நோக்கி திரும்பி இருக்குதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சீனாவோட தலைநகரா இருக்க பெய்ஜிங்ல அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த 2 உலக தலைவர்கள் நேரடியாவே அங்க வந்து கால் பதிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மே 2026 பெய்ஜிங்ல வச்சு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாரு. இந்த சந்திப்பு மூலமா ஈரான் அமெரிக்கா போற எப்படியாவது முடிவு கொண்டு வந்துடலான்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டாருங்க. ஆனா கடைசியா அது நிராசையா போய் முடிஞ்சிருச்சு. இப்படியான சூழ்நிலையில ட்ரம்ப் வந்துட்டு போன சில நாள்ல ரஷ்யாவோட அதிகார மையமா இருக்கிற கிரெம்ளின் என்ன அறிவிப்புகளை கொடுத்திருந்தாங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தன்னோட ஆட்சி காலத்துல இந்த 2026க்கான சீனா ரஷ்யாவுக்கான மீட்டிங்கை இப்ப நேரடியா பெய்ஜிங்ல வச்சு நடத்த போறாரு. அதுக்கு பெய்ஜிங்க்கு சீன அதிபரை சந்திக்க புதின் நேர்ல வர்றதா அறிவிப்பு வெளியிடப்படுதுங்க. புதின் தன்னோட ஆட்சி காலத்துல 25வது தடவையா சீன அதிபர் ஜி ஜின்பிங்க நேர்ல சந்திக்கிறதுக்கான தேதியை நிர்ணயிக்கப்பட்டது. புதின் தன்னோட சிறப்பு விமானமா இருக்க IL-96 விமானத்து மூலமா நேரடியா பெய்ஜிங்ல வந்து தரையிறங்கினாருங்க. பெய்ஜிங் வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டதோ அதை விட 1 மடங்கு அதிகமான வரவேற்பை புதினுக்கு கொடுத்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதினோட ஹை செக்யூரிட்டி மீட்டிங்கை 2 மணி நேரத்துக்கு மேல சீனா நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த மீட்டிங்ல ஈரான் போர், உக்ரைன் போர் உட்பட பல விவகாரங்கள் சம்பந்தமா 2 அதிபர்களும் பேசி முடிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீனாவோட பேச்சுவார்த்தைகளை முடிச்சதுக்கு அப்புறம் அங்க மீடியாஸ் கிட்ட புதின் நேரடியா பேசியிருந்தாருங்க. குளோபல் மீடியாஸ் கிட்ட புதின் என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, வரலாற்று ரீதியா நீண்ட காலமா சீனா ரஷ்யா நாடுங்க நெருங்கிய நட்பு நாடுகளா இருந்துட்டு இருக்குது. நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த வகையிலேயே உடன்பட்டு போயிடாம இப்ப வரைக்கும் சீனா ரஷ்யாவுக்கு துணையா நின்றுட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்புல வலிமையான கூட்டாளியா இருக்கிற சீனா கடந்த 2025 மட்டும் ரஷ்யாவோட $250 பில்லியன் மேல உள்நாட்டு கரன்சியை பயன்படுத்தி சீனா எங்களோட வர்த்தகம் பண்ணிருக்காங்கன்னு ரஷ்ய அதிபர் புதின் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருந்தாருங்க. புதின் இதுல குறிப்பிட்டு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட கரன்சியா இருக்க ரூபில்லையும் அதுக்கப்புறம் சீனாவோட கரன்சியா இருக்க யுவான்ல தான் இந்த 2 நாடுகளும் $250 பில்லியன் வரைக்கும் வர்த்தகம் பண்ணிருக்காங்க. பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்க நாடுகளை உள்ளடக்கின இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட அடிப்படை விதியே அமெரிக்க டாலருக்கு வந்து முடிவுரை எழுதி எப்படியாவது சொந்த நாடுகளோட கரன்சியை வச்சு வளர்ந்து வர நாடுகள்லாம் தங்களோட வர்த்தகத்தை பண்ணிக்கணும்னு தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட சட்டத்திட்டங்கள் சொல்லுதுங்க. கடந்த 2024 இருந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குன்னு தனி கரன்சியை உருவாக்கணுன்ற ஒரு முனைப்போட புதின் செயல்பட்டு வந்தாருங்க. இருந்தாலும் உக்ரைன் போர் காரணமா அது சாத்தியப்படலனாலும் சொந்த கரன்சியில அதிக அளவுல ட்ரேட் பண்ற அந்த நடைமுறையை ரஷ்யா, சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்க நாடுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யா கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பேரல் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. அத்தனை கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியும் ரஷ்யாவோட ரூபில், இந்தியாவோட ரூபியில தாங்க நடந்துட்டு இருக்குது. அப்படிதான் இந்த 2025லயும் ரஷ்யா, சீனா நாடுங்க $250 பில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை சொந்த கரன்சியை வச்சு பண்ணி காட்டியிருக்காங்க. இதை சீனாவில் வச்சு புதின் குறிப்பிடுறதுக்கு உள்நோக்கமான காரணம் என்னன்னா, அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுங்க ரஷ்யாவையும் சீனாவையும் மிரட்டி பார்க்க கூடாது, நாங்க பொருளாதாரத்துல வலிமையான கூட்டாளிகளா இருக்கும், எதிர்காலத்துல டாலருக்கு நாங்க முடிவுரை எழுதியே தீருவோன்னு இவங்க மறைமுகமா மிரட்டல் விடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா பிரஸ் மீட்ல புதின் கடைசியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாருங்க. ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல ரஷ்யா, சீனா நாடுங்க இதுக்கு மேல வருஷம் அதிகமான அளவுல நாங்க ராணுவ போர் பயிற்சிகளை தீவிரமா பண்ண போறோம்னு புதின் சொல்லியிருக்காருங்க. ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட கவனம்ன்றது கடந்த 5 வருஷமா ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா அங்க பனின்றது காலநிலை மாற்றம் காரணமா அதிகமா உருகிட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி புது புது கடல் வழித்தடங்களை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ரஷ்யா கிட்ட
ஐஸ் பிரேக்கர் ஷிப்புங்களும் நிறைய இருக்குதுங்க. உலகத்திலே பனியை உடைக்கிறதுக்கு அணுசக்தியில இயங்குற ஐஸ் பிரேக்கர் ஷிப்பை வச்சிருக்கிற ஒரே நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரஷ்யா மட்டும்தாங்க. ஆர்டிக் பெருங்கடல் பரப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நேட்டோ நாடுகளை விட ரஷ்யாவுக்கு தான் அதிகமான கடல் பகுதின்றது சொந்தமா இருக்குது. ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல அமெரிக்காவுக்கு சட்டப்பூர்வமா அதிகமான உரிமைன்றது கிடையாதுங்க. அங்க அலாஸ்கா நிலப்பரப்பு அமெரிக்காவுக்கு சொந்தமா இருக்கிறதுனால தான் ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல ஒரு குறிப்பிட்ட அளவு இடம்ன்றது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. மற்றபடி ஒட்டுமொத்த ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு அதிகமான கடல் பரப்பும் நிலப்பரப்பும் ரஷ்யாவுக்கு தான் சொந்தமா இருக்குதுங்க. இதை முன் வச்சுதான் -40-50°C அளவுக்கு போற அந்த ஆர்டிக் ரீஜன்ல ரஷ்யா பர்மனன்ட்டான ராணுவ தளங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க ஆர்டிக் ரீஜன்ல ரஷ்யாவோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருக்குதுங்க. ரஷ்யாவோட இந்தியா வர்த்தகம் பண்றதுக்கு நீண்ட கடல் தொலைவுள்ள வழித்தடங்களை விட்டுட்டு அதுக்கு பதிலா புதுசா உருவாகி இருக்கிற கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட விளாடிவோஸ்டாக்குக்கும் இந்தியாவோட சென்னைக்கு நடுவுல புதுசா ட்ரேட் ரூட்டையே இந்தியாவும் ரஷ்யாவும் பயன்படுத்த ஆரம்பிக்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரஷ்யா புதுசா கொடுத்திருக்கிற அறிவிப்பு படி இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கு நடுவுல 2025 லாஜிஸ்டிக் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டதுங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு படை வீரர்களையும் போர் விமானங்கள் போர்க்கப்பலை இந்தியா ரஷ்யாவில் நிலைநிறுத்தி வைக்கலாம். அதுவே ரஷ்யாவும் இந்தியாவில் டிப்ளாய்மெண்ட் பண்ணி வைக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல ரஷ்யா சீனா நாடுங்க மட்டும் போர் பயிற்சிகளை பண்ணாம இந்தியா அங்க பர்மனண்டா நிறுத்தி வைக்கிற சோல்ஜர்ஸுங்களும் இந்தியாவோட போர் விமானங்கள் போர் கப்பல்களும் ரஷ்யாவோட இணைஞ்சு தொடர் போர் பயிற்சிகளை பண்ணுங்க. இது அமெரிக்கா நேட்டோ நாடுகளால இந்தியாவுக்கு ஏற்படுற மறைமுகமான அச்சுறுத்தலை தவிர்க்கிறதுக்கு உதவும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி பெய்ஜிங்ல வச்சு 32 நேட்டோ நாடுகளுக்கும் பல வகையில் மிரட்டல் விடுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா தன்னோட பார்டர்ல நியூக்ளியர் எக்ஸைஸை கண்டக்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் சீனாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகளுக்கு நேரடியாக அழுத்தத்தை கொடுக்கணும்னு ரஷ்யாவோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பால்டிக் நாடுகளான லாட்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா மாதிரியான நாடுகளை ஒட்டி இருக்கிற எல்லை பகுதிகளிலையும் அதுக்கப்புறம் பெலாரஸ் நாட்டிலையும் ரஷ்யா நியூக்ளியர் எக்ஸைஸுங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா தொடங்கி இருக்கிற இந்த நியூக்ளியர் எக்ஸைஸ் சம்பந்தமா ரஷ்யாவோட அதிகார மையமா இருக்க கிரெம்ளின் என்ன விஷயங்களை சொல்லிருக்காங்கன்னா ரஷ்யன் ஃபெடரேஷனோட பாதுகாப்பை பல மடங்கு அதிகப்படுத்துற விதமா இந்த நியூக்ளியர் எக்ஸைஸ்ன்றது தொடங்கப்பட்டிருக்குது. 3 நாள் நடக்கிற இந்த நியூக்ளியர் எக்ஸைஸ்ல ரஷ்யா தன்னோட ராணுவ பலத்தை வெளிக்காட்டுற விதமா 64,000 படை வீரர்களையும் 140 போர் விமானங்கள் அதுக்கப்புறம் 200 க்ரூஸ் பேலிஸ்டிக் வகை சார்ந்த நியூக்ளியர் மிசைல்ஸ்களையும் பயன்படுத்தி ரஷ்யா இந்த நியூக்ளியர் எக்ஸைஸை நடத்த இருக்கிறதா கிரெம்ளின் மாளிகை சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து ஆர்டிக் பெருங்கடல் பரப்புல 15 போர் கப்பலுங்க 14 நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ்களையும் இந்த நியூக்ளியர் எக்ஸைஸுக்காக பிரத்யேகமா ரஷ்யா பயன்படுத்த போதுன்ற மாதிரி ரஷ்யா தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடந்த 2024-25 வருஷத்துலயும் ரஷ்யா இந்த மாதிரி நியூக்ளியர் எக்ஸைஸ்களை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நேட்டோ நாடுகளோட ரஷ்யா பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்டர் பகுதியில் ரஷ்யா இந்த மாதிரி நியூக்ளியர் எக்ஸைஸ்களை பண்றதுனால நேட்டோவோட ஃபோர்ஸஸ் எக்காரணத்தை கொண்டும் அத்துமீற முயற்சி பண்ணக்கூடாது. ரஷ்யா கிட்ட அத்துமீற பாத்தீங்கன்னா ரஷ்யா தன்னோட படைபலத்தில் வச்சிருக்கிற க்ரூஸ் பேலிஸ்டிக் வகையை சார்ந்த அணு ஏவுகணைகளை நேட்டோ நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த தயங்காதுன்றதுக்காக தான் ரஷ்யா இந்த மாதிரி நியூக்ளியர் எக்ஸைஸ்களை பண்ணி மேற்கத்திய நாடுகளுக்கு பயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல பெலாரஸ் நாட்டிலையும் ரஷ்யா ஏன் இந்த நியூக்ளியர் எக்ஸைஸ்களை பண்றாங்கன்னா சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச நாடா இருக்கிற பெலாரஸ் நாடு என்னதான் தனியா பிரிஞ்சிருந்தாலும் ரஷ்யாவோட தான் பல வகையில இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. அதுலயும் பெலாரஸோட அதிபரா இருக்க அலெக்சாண்டர் லூகன்ஸ்கோ பெலாரஸ் நாட்டையே ரஷ்யாவோட இணைக்க போறோன்ற மாதிரி அவர் தரப்புல சொல்லியிருக்காரு. இதனாலதான் ரஷ்யா தன்னோட நியூக்ளியர் எக்ஸைஸையும் மத்த வார் ட்ரில்ஸையும் பெலாரஸ் நாட்டு ராணுவத்தோட இணைஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறதுக்கும் இந்த பெலாரஸ் நாட்டோட நிலப்பரப்பை ரஷ்யா பயன்படுத்திட்டு தான் வராங்க. ரஷ்யா நடத்திட்டு இருக்கிற இந்த நியூக்ளியர் எக்ஸைஸ் சம்பந்தமா நேட்டோ நாடுகள்ல ஒரு நாடா இருக்க ஜெர்மனியோட அதிபரா இருக்க மெர்சி என்ன விஷயத்தை பேசியிருக்கிறாருன்னா ஐரோப்பிய கண்டத்துல இருக்க 32 நேட்டோ நாடுகளுக்கும் ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தணும், பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வருஷம் இந்த மாதிரி நியூக்ளியர் எக்ஸைஸ் பண்ணி போர் பதற்றத்தை அதிகமாக்கிட்டு இருக்காரு. சார்மேட் மாதிரியான அணு ஆயுத ஏவுகணைகளை உருவாக்கி உலகத்துக்கே பேராபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக நேட்டோ நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ரஷ்யன் ஃபெடரேஷனே செயல்படாத அளவுக்கு இன்னும் பல பொருளாதார தடைகளை ரஷ்யாவுக்கு எதிராக போட போதுன்னு மெர்சி மிரட்டல் விடுத்திருக்காருங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோ குறி வச்சு உக்ரைன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 600 அட்டாக்
ட்ரோன்ஸுங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு RS-1 பார்ஸ், FP-1, அதுக்கப்புறம் பார்ஸ் SM கிளாடியேட்டர் மாதிரியான அட்டாக் ட்ரோன்ஸுங்களை உக்ரைன் ராணுவம் பயன்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா என்னதான் S-300, S-400, S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு பெரும்பகுதி ட்ரோன்ஸுங்களை தடுத்திருந்தாலும் ஒரு சில அட்டாக் ட்ரோன்ஸுங்க சேதத்தை ஏற்படுத்தி மாஸ்கோவில் 4 உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா அணு ஆயுத போர் பயிற்சிகளை பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல வர நிறைய தகவல்களை ஆர்டிகல்ஸ்ல படிச்சு ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன நாடுகளை குறி வச்சு தேவையில்லாத போருங்களை நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுகளோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.